சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் சாயப்பா என்று உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருக்கின்றேன். இந்த அப்பா தலைப்பாடாக அடித்துக் கொண்டேன் கேட்டாயா? இந்த குடும்பத்தோடு சேராதே என்று மீண்டும் ஒரு பயங்கரமான திட்டத்தோடு இவர்கள் வருகிறார்கள். உன்னுடைய வாழ்க்கை மீண்டும் ஒரு பயங்கரமான திட்டத்தை நடத்த இவர்கள் வருகிறார்கள். அதாவது, இதனால் உன் வாழ்க்கையில் தலைகீழான பல மாற்றங்கள் எல்லாமும் வரப்போகிறது. உனக்கு மேலும் மேலும் பல கஷ்டங்களும் கண்ணீரும் கவலையும் வர காத்து கொண்டிருக்கிறது. இத்தனை நாளும் பட்டதையெல்லாம் போதாதா என் குழந்தை, வாழ்க்கை நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த சாயப்பா நான் அறிவேன். அதனால்தான் எதையுமே உனக்கு தெளிவாக நான் சொல்லிவிட எண்ணுகின்றேன். உன்னை சுற்றி நடக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் நான் உனக்கென சொல்லிவிட நினைக்கின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த தெய்வம் உடனிருந்து உனக்கு எடுத்துச் சொல்லும் எல்லாவற்றையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக மனதில் பதிய வைத்துக்கொள். என் குழந்தை, எதிரிக்கு கூட நல்லதை நடத்துகின்ற குழந்தை அல்லவா? எதிரிக்கும் கூட நல்லது நடக்க வேண்டும் என்று நினைக்கின்ற குழந்தை அல்லவா? நிச்சயமாக என்னை உன்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. உன்னுடைய எண்ணங்களை என்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடிகின்றது. இந்த வாழ்க்கை என்ன கொடுக்க வேண்டும் என்று நான் யோசிக்கின்றேனோ அதையெல்லாம் உனக்கு எப்பொழுதும் நான் சரியாகத்தான் கொடுக்கின்றேன். அதனால்தான் இப்படி எதிரிக்கும் நல்லது நடத்த வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு குழந்தைக்கு நான் ஒருபோதும் கஷ்டத்தை கொடுக்க நினைப்பதில்லை. ஒரு பொழுதும் நான் வேதனைகளை கொடுக்க நினைப்பதில்லை. இது எல்லாமே நீ கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டுமே தவிர, மேலும் மேலும் ஏதாவது ஒரு கஷ்டங்களுக்குள் இருந்துவிட நினைத்து விடக்கூடாது. மேலும் மேலும் பல சோதனைகளுக்குள் இருந்துவிட நீ நினைக்கக்கூடாது. உன்னோடு துணை இருக்கும் இந்த சாயப்பா எப்பொழுதும் உன்னை மீட்டு எடுப்பதில் நான் சுறுசுறுப்பாகவே களம் இறங்குகிறேன் என்பதுதான் உண்மை. உனக்கான ஒரு உனக்கான ஒரு வெற்றியை கொடுக்க நான் எப்பொழுதும் சரியாகவே முன் வருகின்றேன் என்பதுதான் உண்மை. அந்த வகையில் இன்று இந்த அப்பா உனக்கு சொல்வதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த குடும்பத்தோடு நம்மை சேரக்கூடாது என்று சொல்கின்றார் என்பதனை நீ உணர வேண்டும் அல்லவா? எதிலுமே நம்முடைய கவனம் சரியாக இருந்திருக்கும் என்றால் எந்த ஒரு செயலும் நமக்கு எதை சுற்றி நடக்கிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொண்டிருப்போம். உண்மை என்றால் என்றோ இவர்களை பற்றி உனக்கு முழுக்க முழுக்க தெரிந்திருக்கும். இந்த குடும்பம் சுற்றி இருந்து செய்கின்ற காரியம் எல்லாம் உனக்கு நல்லபடியாகவே உணர்ந்திருக்கும். இன்னமும் உன்னிடமிருந்து தான் இவர்கள் பலன்களை பெறுகிறார்கள். இன்னமும் உன்னிடமிருந்து தான் அவர்களின் தேவையை நிறைவேற்றிக் கொள்கிறார்கள். என்ன நடந்தாலும் அவர்கள் நினைத்தது முழுக்க முழுக்க உன்னிடமிருந்து பெற வேண்டும் என்பதுதான். அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை, எதையெல்லாமே நீ கவனித்திருந்தாயானால் என்றோ இந்த நிலையில் நடக்கும் விஷயங்கள் நிச்சயமாக உனக்கு புரிந்திருக்கும். இவர்களின் திட்டங்கள் என்னவென்பது உனக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கும். மேலும் மேலும் பல திட்டங்களை தீட்டி உன் வாழ்க்கையில் இவர்கள் நடத்த நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமே இத்தனை நாளும் உன்னை காயப்படுத்தியதுதான். மிச்சம் இதற்கு மேலும் உனக்கு எதை செய்ய வேண்டும் என்பதுதான் இவர்களின் நோக்கமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. எதை கொடுத்து உன்னை வேதனைப்படுத்தலாம் என்பதுதான் இவர்களினுடைய முழுமையான சிந்தனையாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த குடும்பம் வேறு யாருமில்லை, உன் தந்தையோடு உடன் பிறந்தவர்களினுடைய குடும்பம்தான். உன் தந்தையோடு உடன் பிறந்த ஒரு உறவின் குடும்பம். அவர்கள் முழுக்க முழுக்க சொந்த சம்பந்தமான பிரச்சனைக்காக, அதாவது உன்னுடைய குடும்பத்தையே நடுத்தெருவிற்கு இழுத்துவிட பல சூழ்ச்சிகள் செய்கின்றார்கள். அவர்களின் தந்தையின் இடத்தில் அவர்களின் தந்தையின் இடத்திலிருந்து உன் தந்தை செய்த காரியங்கள் எல்லாமே இன்று அவர்களுக்கு ஒன்றுமில்லாததாக மாறிவிட்டது. எத்தனை எத்தனை உதவிகளையோ அவர்கள் பெற்றிருக்கிறார்கள், எத்தனை எத்தனை நன்மைகளையோ அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். ஆனால் அது எல்லாம் ஒன்றுமே இல்லாததாக மாறிவிட்டது. இன்று அவர்களுக்கு அது எந்த வகையிலுமே நன்மைகளை கொடுக்காததாக மாறிவிட்டது. சுற்றி நடக்கும் எல்லாவற்றையுமே சரிவர புரிந்து கொண்டு வாழ நினைக்கும் இந்த காலங்கள் முழுக்க முழுக்க இனி நடத்துவதையெல்லாம் இந்த அப்பாவின் அருளாசிகளோடு உன் வாழ்க்கை நிச்சயமாக இவர்கள் போட்ட திட்டங்கள் அத்தனையும் தவிடு பொடியாக போகின்ற நேரம் வந்துவிட்டது. சாயப்பா எண்ணியது போல உன் வாழ்க்கையில் இனிமேல் நடப்பதை எல்லாம் நான் சரியாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்துவிட்டேன். இவர்கள் எண்ணிய எண்ணங்களும் இவர்களுடைய சிந்தனைகளும் முழுக்க முழுக்க உன் வாழ்க்கையை அழித்தது எல்லாமும் போதும். இனிமேல் நடப்பதை எல்லாமும் என் குழந்தை நீ நிச்சயமாக தெளிவுபட தெரிந்து கொள்ள வேண்டும்.
சாயப்பா என்ற ஒரு தெய்வம் நம் வாழ்க்கையில் இருக்கிறது என்றால், இவர்களுடைய குடும்பத்தில் நிலைமை என்னவாகும்? இந்த சாயப்பா இவர்களுக்கு எப்படிப்பட்ட தண்டனைகளை எல்லாம் கொடுக்கப் போகிறார் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால், உன் தந்தை வழியில் வந்த ஒரு உறவின் குடும்பம் சொத்து சம்பந்தமான ஒரு பிரச்சனைக்காக ஒட்டுமொத்தமாக உன் குடும்பத்தை அழிக்கத் துடிக்கிறது என்றால், இந்த இடத்தில் என் குழந்தை நீ கவனிக்க வேண்டியது சில விஷயங்கள் இருக்கிறது. என் அன்பு குழந்தையே, எது நடந்தாலும் முழுக்க முழுக்க நாம் தெளிவோடு இருக்க வேண்டும் என்பது நீ முழுமையாக சிந்தனையோடு இருக்கிறாய் என்றால், என் குழந்தை இந்த இடத்தில் நீ உணர வேண்டியது என்ன தெரியுமா? அவர்களை தெய்வம் சரியாகத்தான் உனக்கு அடையாளப்படுத்தியது. ஆனால், அவர்களின் மீது நீ அன்பு இருக்கிறது, பாசம் இருக்கிறது என்று மீண்டும் உன் வாழ்க்கையில் அவர்களுக்கு இடம் கொடுத்தது உன்னுடைய தவறுதானே. மீண்டும் இவர்களை உன்னுடைய வாழ்க்கை நீ உனக்கானதாக நிற்க வைத்தது உன்னுடைய தவறுதானே. எத்தனை முறை இவர்கள் உனக்கு எதை செய்திருந்தாலும் இதை எல்லாமும் தாண்டி என் குழந்தை நீ சரியான ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இந்த அப்பா நான் உடனிருந்து உனக்கு சொல்லித் தரும் இந்த நிலையில் நான் நிச்சயமாக எல்லாவற்றையுமே உனக்கு சரியாக புரிய வைக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்லதே நடக்கும்படி இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமான வெற்றி நிறைவாக கிடைக்கும்படி எப்பொழுதும் என் குழந்தை நீ கவனமாக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாம் சரியாகவே நடந்து முடியும். அப்பாவிடம் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை விஷயங்களையும் சரியாக கொடுத்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்ல விஷயங்களை எல்லாம் நடத்தி கொடுத்து இந்த வாழ்க்கை நன்மைகளை எல்லாம் என்னவென்று உனக்கு உணர்த்தி கொடுக்கும் இந்த நேரம். என் குழந்தை, ஒரு காலமும் இந்த அப்பாவின் அன்பை மட்டும் நீ சந்தேகித்து விடாதே. சாயப்பா சொல்வதையெல்லாம் சத்தியமான உண்மைகள். எந்த ஒரு குடும்பம் உன்னை சுற்றியும் உன்னுடைய தந்தை சுற்றியும் மிகப்பெரிய அளவில் துன்பங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு எக்காலத்திலும் இரக்கப்பட்டு விடாதே. இவர்கள் பாவம் என்று நீ ஒருமுறை சொல்லிவிட்டால் போதும், உன் தலையில் மிளகாய் அரைக்க அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்பதனை மறந்து விடாதே. இவர்களுக்கான உதவியை எல்லாம் நீ செய்ய வேண்டும் என்ற அவசியம் உனக்கு ஒருபொழுதும் கிடையாது. எல்லோருமே இங்கு வாழ்வதற்காக படைக்கப்பட்டவர்கள். அவரவர்களின் தேவைகளை அவர்கள் நிறைவேற்றிக் கொள்ளட்டும். உதவி என்று நின்றால் உடனடியாக ஓடிச் சென்று செய்கின்ற உதவிக்குத்தான் இன்று இத்தனை அவமானங்களை தேடிக் கொடுக்க அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். அந்த குடும்பமே ஒன்று சேர்ந்து பயங்கர திட்டத்தை தீட்டிக் கொண்டிருக்கிறது. எப்படி உன் குடும்பத்தின் தலைவரை அவமானப்படுத்த வேண்டும், உன் வீட்டில் இருக்கின்ற மூத்தவருக்கு எப்படி கண்ணீரை கொடுக்க வேண்டும் என்று அங்கே பல திட்டங்கள் தீட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. எது நடந்தாலும் அதிலிருந்து இவர்கள் ஒவ்வொன்றையும் என்னவாகும் ஏதுவாகும் செய்ய முடியும் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். உனக்காகவே நான் உடனிருந்து சொல்லித்தரும் இந்த விஷயங்களை எல்லாம் நீ முழுக்க முழுக்க கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா சொல்வது புரிகிறதல்லவா? நான் நல்ல குழந்தை போல சிரித்து சிரித்து பேசுவார்கள். ஆனால் அது மனது முழுக்க விஷமாகத்தான் இருக்கும். இவர்களோடு நீயும் பழகி கொண்டிருந்தாய். ஆனால் உன்னை அழிப்பதில் தான் இவர்கள் கவனங்கள் நிறைந்திருக்குமே தவிர என்பதனை நீ மறந்து விடாதே. சாய் அப்பா சொன்னது புரிகிறது என்றால், அப்பா சொன்ன வார்த்தைகள் உனக்கு தெளிவாக தெரிகிறது என்றால், நிச்சயமாக என் குழந்தை, எதையுமே அவ்வளவு சுலபமாக நீ விட்டு விலகிவிட மாட்டாய். உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ கட்டாயமாக புரிந்து கொள்வாய். பயங்கரமான திட்டத்தோடு இருக்கின்ற இந்த குடும்பத்திற்கு மத்தியில் நீ சாமர்த்தியமாகவும் சாணக்கியத்தனமாகவும் இருக்க வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. சாய் அப்பாவின் அன்பு இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு எதையும் என் குழந்தை துணிந்து செயல்படுத்த தொடங்கு. இவர்களுக்கு மத்தியில் நீ அடங்கி ஒடுங்கி இருக்க வேண்டும் என்று ஒருபொழுதும் நினைத்துவிடக் கூடாது. பாசம் என்ற பெயரில் உன்னை கட்டி போட்டு உன்னிடமிருந்து அத்தனையும் பறித்துவிட எண்ணுகிறார்கள். நீ கொஞ்சம் இடிப்போடு இரக்கம் தேவை. ஆனால் அது எங்கே இறங்க வேண்டும் என்பதிலும் நிச்சயமாக கவனம் இருக்க வேண்டும். எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என் குழந்தைக்கு இந்த அப்பா எப்பொழுதும் துணை இருக்கும் பொழுது கலங்காதே. தயங்காமல் முன்னேறி கொண்டிரு. உனக்கு வெற்றி நிச்சயமாக உண்டு என்பதனை நீ மறந்து விடாதே. உன் அப்பா எதற்காகவும் நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். எதை நினைத்தும் நீ வருந்தாதே. உன் அப்பா உன்னோடு நின்று உனக்கான அனைத்தையும் நிச்சயமாக வெற்றி செய்திகளோடு உன்னை திரும்பி நான் உன்னை சென்று வந்து அடைவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, எல்லாவற்றையும் மறந்து இந்த சாயப்பாவை நம்பி வந்த உன்னை எப்பொழுதும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடிந்து உன் வாழ்க்கையில் எல்லாம் சிறப்பாக அமையப்பெற்று எல்லாம் நீடூடி வாழ உன் அப்பாவின் அருள் ஆசிகளோடு எப்பொழுதும் உன்
கூடவே இருந்து உனக்கு துணையாக வழிகாட்டுவேன் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கின்றேன். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.